ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலசேகர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். ஆஹா, அங்க நீங்க தான் எங்களுக்கு காரணம்னு டெல்லியில கஜாபத்தான் சத்தம் கேக்கு. இந்த பக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என் பேரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய இது யாரும் ஐடென்டிஃபிகேஷனை பண்ணக்கூடாதுன்னு இங்கே இன்னொருத்தர். இப்படி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த 2-3 வார காலமாக அவங்க இஷ்டத்துக்கு உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு என்ன களத்தில் இருக்குன்னு யாருக்குமே தெரியலை. இதில் வேற நம்ம நயினாராயணாச்சி போகிற போக்கில் யார் முதலமைச்சரே தெரியலை அப்படின்னு ஒரு குண்டை வேற தூக்கி போட்டு போகிறார். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு, கொடுக்க வேண்டியது எங்க கடமை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சம சீனுமா, நேரா சம சீனுமாக்குள்ள போறோம். திடீர்னு பார்த்தா இந்த பக்கமும் ஒரு கோட்டு போட்டு ஒரு ஐயா, அந்த பக்கமும் ஒரு கோட்டு போட்டு ஐயா, 2 பேரும் நின்றுக்கிட்டு டேபிளில் நின்று சடக் சடக்குன்னு காயை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் முதல்வரையா, அந்த பக்கம் பிரக்யானந்தா. தம்பி சூப்பராக விளாண்டிய, என்னையும் தவித்து விட்டியா, பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாங்க பிடிக்க ஒரு 50 லட்ச ரூபா, நல்ல உடம்பு தேர்த்தி ஃப்ரெஷ் ஆகி பல கோப்பையில் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு முதல்வர் கொடுத்து விட்டார்லாம். அப்படியே அந்த 50 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 பேரும் அப்படியே கை குலுக்கி பேசிக்கிட்டு இருந்தப்ப லைட்டாக ஒரு செஸ் ஆடி பார்ப்போமா அப்படின்னு 2 பேரில் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அந்த உடனே சடக்குன்னு செஸ்ஸை கொண்டாங்கன்னு டேபிளில் வச்சு 2 பேர் நின்று மாறி மாறி வெட்டிக்கிட்டாங்க. ஆனால் மேட்ச் டை ஆயிடுச்சு. பிரக்யானந்தா வெளியில் வந்தார். 50 லட்சம் கிடைச்ச ஒரு சின்ன குஷி, அதை விட கோப்பையை வென்ற டபுள் குஷி, முதல்வரோட செஸ் விளையாண்ட குஷி, இந்த 3 சேர்ந்துக்கிருச்சு. அவர்கிட்ட கேட்ட உடனே, ஏங்க சூப்பராக ஆடுறாருங்க, நல்ல ட்ரெயினப் இருந்தால் அப்படியே போட்டி கூட கூட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு முதல்வர் ஐயாவுக்கு செஸ் நாலேஜ் இருக்கே, சூப்பராக விளையாண்டாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு தம்பி வாட்டு போயிட்டா. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் டோர்னமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டோர்னமெண்ட் செஸ் ஃபீல்ட்லேயே, ஸோ அதை வின் பண்ணதும் சந்தோஷம். இன்னைக்கு சிஎம் என்ன சொன்னாங்க? சிஎம்மை பார்த்து விஷ் பண்ணதில் என்ன சொன்னாங்க? என்ன முக்கியமான சந்திப்பு? ஆமாம், ட்ராஃபி காட்டினேன், ஸோ விஷ் பண்ணாங்க. அண்ட் ஒரு கேமும் விளையாண்டோம், ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட், இந்த சர்ப்ரைசிங் நான் எதிர்பார்க்கல. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் சிஎமுக்கும் வந்து செஸ் ஒரு ஹாபியாக இருக்கணும் போது செஸ்க்கு நிறைய ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் பிளான்டாக வந்தீங்களா இது மாதிரி சிஎம் விளையாடுவாங்கன்னு சொல்லி? இல்லை போர்டில் எடுத்துருந்தீங்களா? இல்லை, அது ஏன் போர்டும் கிடையாது, சிஎம் சாரோட போர்டு தான். ஸோ அவங்க தான் கேட்டாங்க, அங்கே தான் கேட்டாங்க 5 மினிட்ஸ் விளையாடலாமா. ஆனால் கண்டிப்பாக அவங்க உள்ளே வச்சுருந்தாங்க கூட, ஸோ எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க டேபிள்லேயே செட்டப் பண்ணிட்டு. இந்த பக்கம் ஒரு பாராட்டு விழா அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து வல்லாரக்கீரையா முதலமைச்சருக்கு அனுப்புகிறாங்க. என்னையா என்ன எப்படி பண்ணுறீங்கன்னா, இந்த வாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல்வர் நிறைய விஷயங்களை சொன்னார், அதை மறந்துட்டு பாதி தான் பப்பாதி தான் பண்ணுறார். அதனால் வல்லாரக்கீரை சாப்பிட்டு தேக புஷ்டியாக அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா எதுவுமே மறக்காதுன்றக்காக தான் அனுப்பிச்சி வைக்கமுங்காக. இருந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் குசும்பு தான் வருது. அப்படியே இந்த வல்லாரக்கீரை அனுப்புகிற ஐடியா யாருக்கு வந்துச்சு அப்படின்னு தேடணும். தமிழ் புலிகள் அப்படின்னு ஒரு அமைப்பான், அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் தான் சொல்கிறார், நான் வந்தால் முதல் கையெழுத்து இப்படி போடுவேன், 2500 ரூபா கொடுப்பேன், இந்த பக்கம் முதியோர்களுக்கு 3000 ரூபா கொடுப்பேன், என்னென்னமோ பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் பழைய விஷயத்தையே தான் தள்ளிக்கிட்டே இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுவீன்னு கேட்குறதுக்கு தான் இதை அனுப்பியிருக்கோம்காக.
விளக்கமா. மாதம் மகளிருக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. ஆனா இப்போது வரைக்கும் கலைஞரனுடைய உரிமை தொகை மட்டும்தான் 1000 ரூபாய் தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி முதியோர்களுக்கு 3000 ரூபாய் தரேன்னாரு, ஓய்வு பெற்றவர்களுக்கு 3000 ரூபாய் தரேன்னாரு. அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல. அதே மாதிரி மின்சாரத்தை 200 யூனிட்டா ஆக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அது ஒரு பழைய ஒரு ஏமாற்று வேலையா இருக்குது. இப்படி தொடர்ந்து அவர் சொன்ன கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிற எதுவுமே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம பொன்னைய அண்ணாச்சி வந்தார். அவருக்கு பயங்கர சந்தேகம் தேர்தல் ஆணையத்தினுடைய மேலே, அதாவது தேர்தல் நடத்தை மேலே. என்னன்னா, வளர்ந்த வல்லரசு நாடுகளே இன்னும் பேப்பரை வச்சு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் இன்னும் வளர்றதுக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் மெஷினை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டப்புன்னு ஜெயிச்சு வராங்க. தம்பி விஜய் ஜெயிச்சதுலே எனக்கு டவுட் இருக்குங்க. பழையபடி ஒன்று கூட அழிச்சு பார்ப்போங்க. சரிந்து கொண்டு இருக்கிறது. 14 சட்டமன்ற தொகுதியிலே 4 சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் அந்த கட்சியினுடைய தலைவர் சென்றார். அவர் செல்லவே இல்லை. எப்படி அவர்கள் வாக்குகளை வாங்கினார்கள்? அமெரிக்கா விஞ்ஞானத்தில் முன்னேறிய நாடு, பிரான்ஸ் முன்னேறிய நாடு, ஸ்பெயின் முன்னேறிய நாடு, இங்கிலாந்து முன்னேறிய நாடு, ஜப்பான் முன்னேறிய நாடு. அங்கெல்லாம் இந்த பேலட் பேப்பரில் இந்த மெஷின் மூலமாக ஓட்டு போடுற சிஸ்டம் இருந்தது. ஆனால் அந்த குறைகள் எப்படிப்பட்ட இதிலையும் குறைகள் இருப்பதை துல்லியமாக கண்டறிந்த காரணத்தால் சந்திரமண்டலத்திலே நடக்கின்ற அமெரிக்கர்களே அது விட்டு விட்டார்கள். அங்கு பழைய பேலட் பேப்பர் தான், இங்கிலாண்டில் பழைய பேலட் பேப்பர் தான். அப்படி இருக்கிற நேரம் தமிழ்நாட்டு இந்தியாவில் மட்டும் இந்த சிஸ்டத்தை ஏன் கடைப்பிடிக்கிறார்கள்? அதிலே மர்மம் இருக்கிறது. அதை கண்டறிய வேண்டும், கட்டாயமாக கண்டறிய வேண்டும். ஓட்டிங் மிஷினில் என்ன நம்ம செய்யலை, வெளிநாட்டில் செஞ்சது விலைக்கு வாங்கிட்டு வரோம். அது பணக்கார முதலாளிகள் என்ன வேணும்னாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட ஓட்டிங் மிஷினை வேணாலும் வாங்கிட்டு வரலாம். அவ்வளவையும் செக் பண்ணுறது அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். முதல்ல சரியாக விழும், மறுபடியும் பிரித்து ஒவ்வொன்றா பார்க்கறதுனா வருடக்கணக்கில் ஆகும். எனவே அப்படியே விட்டுறாங்க. அன்கொஸ்டின்ஸாக இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் கேஸை இப்போ போட்டிருக்காங்க. எனவே மெஷினில் கோளாறா, சூழ்ச்சிகள் காரணமா, அல்லது கள்ள ஓட்டா, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது, அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இந்த சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வருகிறது. எனவே அது வெற்றி அல்ல, அது கட்டாயமாக சில மாதங்களில் சரிந்து விழுகிற ஒன்று. அப்படியே சடக்குன்னு இன்னொரு கேள்வி கேட்ட உடனே அண்ணாச்சி கொஞ்சம் கோபமாயிட்டாரு. இருந்தாலும் அதை காட்ட முடியாது இல்லையா? ஐயா, இந்த மாதிரி உங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேர் சாரசாரி வீட்டுக்கு வண்டியை பிடிச்சி போயிட்டே இருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, எங்கள் கட்சியில் உழைப்புக்கும் நேர்மைக்கும் தான் மதிப்பு. காசு இதெல்லாம் எங்கிட்ட கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காசை காட்டி கூப்பிடுறாங்க. இவளும் காசுக்கு பயந்து காசுப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு சர்ன்னு போகிறாங்க. போட்டோம், அம்மா மேலே உண்மையான பற்று இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களை அசைக்க முடியாதுலாங்க. இந்த வெற்றி கழகம் வீழ்ச்சி அடைந்து விடும், தரையை கவிவிடும் என்பதை எடுத்து காட்டுகிற நிகழ்வுதான் இது. அவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள் என்றால் தலைவர் மீது உள்ள பற்றால் அல்ல, அம்மா மீது உள்ள பற்றால் அல்ல, எடப்பாடியார் மீது உள்ள பற்றால் அல்ல. பணத்துக்காக ஓடுகிறார்கள், பதவிக்காக ஓடுகிறார்கள். அவர்களுக்கு இயக்கப்பற்று இல்லை, திராவிட உணர்வு இல்லை, அம்மாவினுடைய உணர்வு இல்லை, புரட்சித் தலைவரினுடைய உணர்வு அற்றவர்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், சரிந்து கொண்டிருக்கிறது. ராம சீனிவாசன் ஐயா இருக்காருனா, அவரும் சட்டுன்னு குதிக்கார் கோதாவில். என்னன்னு கேட்டால், என்னையா 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குன்னாக, அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னாக, வெள்ளை அறிக்கை விட போகிறோம்னாக, பேப்பர் இன்னும் கிடைக்கலையா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கே, 1 மாதம் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு அவரும் கொஞ்சம் வெசனப்பட்டு கேட்கார். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு முதல் நாள்ல பேசிட்டாரு முதல்வர். தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுவார் நினைச்சா நான் வெள்ளை அறிக்கை தர போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அந்த வெள்ளை அறிக்கையே வந்த பாடு இல்லை. வானளாவிய பல திட்டங்கள், இலவசங்களை மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. மாதம் 2500 ரூபா பெண்களுக்கு பணம், தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் இலவசமான பஸ் பயணம், வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், இப்படிலாம் அறிவிச்சிருக்காரு. நிறைய விவசாயிகளுக்கு முழுக்க கடன் தள்ளுபடி எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ஒன்றும் திட்டம் இல்லை, ஐடியாவே இல்லை. ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசினா இன்னும் 3-4 மாதங்களுக்கு தான் சார் ஸ்டேட்ல ஃபண்ட் இருக்கு மாநிலத்தில். அதுக்கப்புறம் நிர்வாகத்தை எப்படி கொண்டு போறதுனே தெரியலன்னு ஃபினான்ஸ் துறை சம்பந்தமான சில அஃபிஷியல்ஸ் சொல்றாங்க. எப்படி கொண்டு போறான்னு தெரியல. சட்டம் ஒழுங்குல எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, குற்றச்செயல்கள் எதுவுமே குறையல.
டாஸ்மாக் போதையிலையோ கஞ்சா கடத்தலையோ போதை மருந்து கடத்தலையோ பெருசா குறைந்ததா இது வரைக்கும் காவல்துறை கூட அறிவிக்க கொடுக்கல. நிறைய புதுசா பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்புல திமுக ஆட்சியை விட இப்ப எதுவும் பெருசா முன்னேற்றம் வந்ததா தெரியல. எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய தோல்வியை நோக்கி தான் விஜய் அரசாங்கம் போய்கொண்டிருக்கு. விஜய்னா வெற்றின்னு அர்த்தம். விஜய்ன்றது வடமொழி சொல். விஜய்ன்ற வார்த்தைக்கு வெற்றின்னு அர்த்தம். விஜய் பேர்ல தான் வெற்றி இருக்கு, அவர் ஆட்சிக்கு வெற்றி கிடைக்க. இப்படி இந்த பக்கம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, யாரா இன்னும் திமுக பக்கம் கள்ளக்கொண்டு எரியலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம திருநாவுக்கரசு செய்ய ரெடியா இருக்காரு. 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் விட்டுருவோம் சொன்னீங்களே, இப்போ நோட்டெல்லாம் தீர்ந்துவோம் போல் இருக்கு. நீங்கள் வாட்டுக்கு பக்கம் பக்கமாக கம்ப்ளைண்ட் வாசிக்க 1 மாதம் தாங்க முடிஞ்சிருக்கு, 3 மாதம் கூட ஆகலைங்க, கொஞ்சம் விட்டு பிடிக்கங்க, ஏங்க இப்படி பண்ணுறீன்னு திமுகவை வாலண்டரியாக உள்ளே பிடிச்சி இழுத்து போடுறார். அந்த இப்போ மட்டும் இல்லை, ஒரு காலகட்டங்களையும் ஆட்சிகள் மாறுற போது முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்கள் கடந்த காலத்திலையும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற ஆட்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்கள் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருப்போம், 1 வருஷம் பொறுமையாக இருப்போம்னு கடந்த காலத்திலையும் இந்தியா முழுவதும் எல்லா கட்சியிலையும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் 6 மாதம் கொடுப்பேன்னாரு, அவரால் பொறுக்க முடியல. 6 மாதம் வரைக்கும் 3வது மாதத்தில் விமர்சனம் பண்ணுறாரு. அது ஏன் பண்ணுறீங்க, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். அப்படியே அவருக்கு மனசு கஷ்டப்பட்ட விஷயத்தை எடுத்து மருகி பேசுகிறார். எங்கள் ஐயா ராகுல் காந்தி உங்களுக்கு என்ன பண்ணார், வரும்போதெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, சுவரேறி கூச்செல்லாம் போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்தார்ல, அவர் இப்போ என்னமோ வெளியில் ஓணுன்றதுக்காக பிடிச்சிட்டு வரியாக எழுதி தாளிக்கிய மனுஷன் பாவம் இல்லையா? என்ன தந்தானிக்கு செஞ்சு விட்டோம், இல்லை என்ன தானிக்கு இதாகி போச்சு, தேர்தல்னா அப்படி இப்படி வரத்தான் செய்யும் போகத்தான் செய்வாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நியாயம் கேட்குற மாதிரி கொஞ்சம் கேள்வி கேட்க. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். திமுகவில் இருக்கிற சில நண்பர்களே சொல்வதைப் போல தேர்தல் தோல்வி என்பது திமுகவுக்கு ஒன்றும் புதியதல்ல. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், நாங்கள் பல முறை தோற்றிருக்கிறோம், மீண்டும் வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற போது தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு அதிலிருந்து மீண்டும் சுயபரிசோதனை செய்து எழுந்து வர வேண்டுமே தவிர கூட்டணியாக இருந்த இன்னொரு கட்சியை தொடர்ந்து தாக்குவதும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கால பிரதமராக வர இருக்கிற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை தனிப்பட்ட முறையிலே கொச்சையாகவும் பச்சையாகவும் அவர்கள் இஷ்டம் போல பத்திரிகைகள் எழுதுவதும் தரக்குறைவாக கண்டபடி கண்டவர்களெல்லாம் விமர்சிப்பதும் கண்டிப்பாக அது சரியான பண்பல்ல. ஒருவருக்கொருவர் இதுபோல திட்டிக்கொண்டும் பேசிக்கொண்டும் அநாகரிகமாக ஒருவர் தரக்குறைவாக இவ்வளவு காலம் ஒன்றாக இருந்துவிட்டு பிரிந்த உடனேயே ஒருவர் கேவலமாக தரக்குறைவாக விமர்சித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பது அரசியல் அநாகரிகம் என்று நான் கருதுகிறேன். அப்படியே இதுக்கும் பதில் சொல்லணும், டெல்லியில் நடந்த கூட்டத்துக்கும் பதில் சொல்லணும். டிகே சிலங்கொண்டையா நீங்கள் தான் கரெக்டான ஆள் போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. மனுஷன் வந்தார் டக்குன்னு, இங்கே இருக்க நாங்கள் அங்கே போகலை, ஆனால் அங்கே நடக்கிறதுல வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இது நல்லது பொதுப்படையான விஷயத்துலனா நாங்கள் இங்கேருந்து குரல் கொடுப்போம், அதுக்காக அப்படியே ஒதுங்கி நின்ற மாட்டோம், பார்த்துக்கிடுங்க அப்படிங்க. ஆம் ஆத்மி வெளியே வந்திருக்கிறார்கள், 2 கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை, மற்ற கட்சிகள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மற்றவர்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஒரு சில கருத்துக்களில் நாங்களும் ஒத்துப்போவோம், எங்களுடைய கொள்கையும் அதுதான். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் எங்கள் கொள்கைக்கு ஏற்ப எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ப முடிவை ஏற்றிருந்தால் நாங்கள் அதை வரவேற்போம். வைகோ என்னாச்சு வந்தா, எப்பா டெல்லியில் ரொம்ப வெயிலும் அடிக்குது குளிரும் அடிக்குது, அதுக்குள்ளே உட்காந்து 3 மணி நேரம் மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த தர்மேந்திர பிரதான் நீட்டு வாரத்தில் தன்னால் பாடாப்படுத்தி விட்டார்ல புள்ளக்காடுகளை, அதை கண்டித்து அவரை முதல்ல தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி தீர்மானம்லாம் போட்டோம். ஆனால் இது பாஜக சொல்லணும், அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். அதுமாதிரி இனிமேல் ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கோம், ஒன்றா எடுத்து சொல்லுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. எஸ்ஐஆர் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வழக்கு தாக்கல் செய்வது. 2வது, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் லட்சோப மாணவர்களுக்கு பெரும் வேதனை அளித்த நிலைமைக்கு காரணமான கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதையும் மிக முக்கியமாக வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விலைவாசி உயர்வு,
மக்கள் விடும் அவதிகள், வேலையில்லா திண்டாட்டம், அனைத்தும் குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும், அரசுக்கு தலைமையாகுகின்றவர்கள் கூட்ட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. பெரும்பாலும் ஒத்த கருத்துக்களை உடையவர்களாக முரண்பாடுகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் சகோதரி மம்தா பானர்ஜி அவர்களும் முழுக்க காங்கிரஸோடு இணைந்து அதற்கு பக்கபலமாக இருந்து இந்த அணிவகுப்பை, இந்த மார்ச்சை தொடருவோம் என்றும் பேசினார். எனவே எல்லோரும் மன நிறைவடைகின்ற விதத்தில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதாவது நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், திடீர்னு எதிர்பாராததும் எதை வேணாலும் செய்வோம். நிர்மல்குமார் ஐயா சடக்குன்னு இந்த மின்சாரத்துறையில் இருக்கிற ஒரு 300 பேருக்கு இளநிலையிலேருந்து அப்படியே மேலே தூக்கி விட்டார்லா, டப்புன்னு எல்லாரும் ஆக்கி விட்டாரு. வாங்கின சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள் இப்படி தாங்க இருந்தான், இப்போ தாங்க மேலே போயிருக்கோம். அடே எங்கப்பா எவ்வளோ சந்தோஷம், சிவிட்டாக கொடுத்து தள்ளுறாங்க எல்லாருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இவங்க உதவி பொறியாளர்களாக இருந்த 300 பேர் செயற்பொறியாளர்களாக ப்ரொமோஷன் செய்யப்பட்டோம். ஸோ இப்போ இது ரொம்ப நாள், பல வருடங்கள், 15 வருடங்களுக்கு மேலே காத்திருந்த ஒரு ப்ரொமோஷன் அது. ஸோ அது உடனடியாக ஏன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு முதல்வருடைய உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் ஊழியர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்யும் பணிகளை முடக்கி விட்டுருக்கலாம். எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் லாங் பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் உடனடியாக செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளோம். நமக்கு இந்த வருடம் நிறைய, அதாவது குறைந்தபட்சம் 15,000 பேரையாவது வேலைக்கு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 70,000 பேர் ஷார்டேஜில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில். ஸோ அதில் முதல் கட்டமாக 15,000 பேராவது எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கான ப்ரொபோசலும் தயார் செஞ்சுட்டு இருக்கோம். அதை முதல்வர் பார்த்து சரி பார்த்து அதுக்கப்புறம் முதல்வரின் ஒப்புதல் பேரில் அடுத்த கட்டமாக அதையும் கொண்டு போய் நம்ம இந்த வருடம் 15,000 பேரையாவது பணியில் எடுக்கும் வேலைகளை செய்வோம். அப்படியே ஒரு அம்மா ப்ரொமோஷன் வாங்கின அம்மா ஆனந்த கண்ணீரில் தாண்டவமாறாக என்னென்ன சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு ஒரு 3 வருஷமாக இந்த ஏடியிலேருந்து ஈக்கு வர்றதுக்கு பயங்கர பாடுபட்டோங்க. சடக்குன்னு மனுஷன் வந்தாப்புல இந்தாங்க சர்டிஃபிகேட்லாம் ரெடியாக இருக்குது, இந்தாங்க கையெழுத்து போட்டு பிடிக்கணும் கொடுத்துட்டாப்புல. இப்போ நான் ப்ரமோஷன் ஆகி நிற்கிறேன், என்னால் நம்ப முடியல, இங்கே பாருங்க உடம்பெல்லாம் புல் அரிக்குது அப்படின்னு ஆனந்த கண்ணீரை அளவறியே விடுறாங்க. இது கனவா அப்படின்னு பார்க்க சட்டுன்னு நேற்று வரைக்கும் லேடியாக இருக்கும், இன்னைக்கு திடீர்னு ஈஸியாக இருக்கும். நிஜமாவே நிறைய ஷாக்காக இருக்கு. ஏன்னா கடந்த 3 வருஷமா படாத துயரவங்க எல்லாம் பட்டாச்சு. என்னென்ன கிடைக்குமா கிடைக்காத, நிறைய பேர் ரிட்டையர் ஆகியும் போயிட்டாங்க. கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இதெல்லாம் செஞ்சு கொடுத்த இந்த அரசுக்கு கண்டிப்பா நன்றியை தெரிவிச்சு. இவ்வளோ பேர் இந்த வாய்ப்பு கிடைக்காம நடுவு விட்டுருக்காங்க, அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. 3 வருஷத்துல இந்த போராட்டத்தோட சாதனை இந்த அரசு கொடுத்த இது என்னைக்குமே நாங்க சர்வீஸ் இருந்ததுக்கு கூட மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி செயல்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்படியே நிர்மல்குமார் நினைச்சே நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்ததெல்லாம் சந்தோஷம் தான், ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் இந்த கரண்ட் அங்கங்கே கட் ஆகிட்டே இருக்க, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எதுக்கு சிசிடிவி வச்சுருக்கோம். எடுத்து பார்த்தா ஒருத்தர் தம்பி வரையான், சடக்குன்னு பீஸ் கட்டி பிடிக்கிட்டு ஒடியாக வரையான், இன்னொரு தம்பி வரான், அங்கிட்டு பீஸ் கட்டையை பிடிக்கிட்டு ஓடிடுறான். இதை பூரா எடுத்து வச்சுருக்கோம். பீஸு கட்டையை பிடுங்கணும், பீஸை பூரா பிடுங்க போகிறோம். பாருங்கள் அடுத்து எங்கள் நடவடிக்கைன்னு கேட்கார். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்கே சரி பண்ணுற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்கெல்லாம் உடனடியாக சரி பண்ணிட்டு வராங்க. நேற்றும் அதான் நிறைய இடத்துல தோண்டப்படும் இடத்துல வெட்டிருக்காங்க. ஸோ இது கார்பரேஷன்லயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்ல யாராவது இந்த நிறுவனங்கள், அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் கொடுக்கும். ஃபைன் வித் கடுமையான ஃபைன்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருக்கும். நேற்று ஒரு சில பாவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் நபர்கள் வேண்டுமென்று அதை திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்போ சிசிடிவி ஆதாரம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மதுவிலக்கு சம்பந்தமான விஷயத்துக்குள்ள நாடே அல்லலோகப்பட்டுக்கிட்டு இருக்கு.
அந்த மினிஸ்டர்கிட்ட போய் ஐயா ஏன் இந்த 10 ரூபா மீட்ரு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கேன், இங்கே வரைக்கும் நான் எல்லா இடங்களையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆய்வு பண்ணி தரவுகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 10 ரூபா மீட்டரை சடக்குன்னு ஒழிச்சிடலாம் அப்படின்னா முடியாது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல், அதாவது சிலந்தி வேலை மாதிரி அதை பிச்சு எடுத்துட முடியாது, அதுபடி அலேக்க எடுக்கணும். அதனால நீதிமன்றத்துக்கு போய் அப்படி கொண்டு வந்து இந்த கூட்டத்தொடரெல்லாம் வச்சு சடக்குன்னு முடிச்சிருவோங்க. எல்லாத்தையும் உள்ள இருப்பார் ரோலுக்கு. இந்த துறை வந்து ரொம்ப பெரிய துறை. நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வரோம். முதல்ல அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அரசோட கஜானாக்கு வரணுங்கிறதுக்கு ஒரு முயற்சியாக ஃபர்ஸ்ட் முயற்சி எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுட்டோம். அடுத்தது இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா அது டெபாசிட் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா கூட அது எம்ஆர்பிக்குள்ளே வராமல் ஒரு 10 ரூபா போச்சுன்னா அது தனிநபருக்கு தனியாக போகுதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, பல வருஷங்களான பிரச்சனை. அந்த பிரச்சனையும் வர சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள அதுக்கான ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒட்டுமொத்த துறையுமே அதில் வந்து கவனம் செலுத்தி தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாரங்க இதுக்கு முன்னாடி செய்யாத தெரியாத பல விஷயங்களை நான் உட்காந்து நோண்டி நொங்க எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது அட்டைப்பெட்டி எங்கே வாங்குகிறோம், பாட்டில் எங்கே வாங்குகிறோம், மூடி எங்கே வாங்குகிறோம், லேபிள் எங்கே ஒட்டுறோம், இப்படின்னு கணக்கெடுத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா சைடில் அது பக்கம் ஒரு அமௌண்ட் போயிட்டே இருக்குது. என்னடான்னு பார்த்தா அங்கனுக்குள்ள ஒரு கேட்டை போட்டு அதை அப்படியே உள்ள கவர்மெண்ட்டுக்கு திருப்பி விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கோடி உள்ளே வந்துருச்சுங்களா. அடுத்து பாருங்க என்னென்ன நடக்கும்னு. எல்லா இடத்துலையும் அணைய போகிறோம், காசை பூரா கவர்மெண்ட்டுக்குள்ளே தள்ளுறோங்க. ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா முழுமையாக அந்த பணி செய்யணுங்கிற ஒரு தளபதியை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள். சிஎம் எப்படி ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா டெப்த் வரைக்கும் போகிற அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு போர். இப்போ எனக்குன்னு வந்து அந்த மதுவிலக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 20 நாளில் எத்தனை விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருப்போம் நீங்கள் ஊடக வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியாவில் எந்த துறையிலையுமே ஒரு 20 நாளில் ஒரு 1200 கோடி உள்ளே வந்திருக்கு லீக்கேஜ் ஆகிற அமௌண்ட். அந்த மாதிரி அந்த துறையில் எப்படி நான் டீப்பாக வேலை செஞ்சிடும். அடுத்து வர காலங்களில் இந்த திண்டுக்கல்லில் நீங்கள் சொல்கிற 10 தாலுக்காவில் இருக்க மூல முடுக்கு வரைக்கும் நான் போகணும். இங்கே இருக்கிற மாணவர்களோட வளர்ச்சியும், இங்கே இருக்க முதியோர்களோட பாதுகாப்பும், இங்கே இருக்கிற அந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரமும் எனக்கு முக்கியம். யாருக்குமே பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுத்து இந்த மாவட்டத்தை முன்னேறி கொண்டு வருவேன். இன்னொன்று கண்டிப்பாக வருவேன், அடிக்கடி வருவேன். மாணிக்கம் தாகூரையா மனுஷன் எங்கிட்டு திரும்பினாலும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பார் போல் இருக்கு. என்னன்னு பார்த்தா அவருக்கு காமராஜர் கண்ணுக்கு தெரிகிறாராம். என்னது காமராஜர் ஐயா கண்ணுக்கு தெரிகிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இந்த பாருங்க கருப்பு கலர் கோட்டு, கருப்பு கலர் பேண்ட்டு, உள்ள வெள்ளை கலர் சட்டை. அடேங்கப்பா வெள்ளந்தியான அந்த முகத்தை ஒப்பிட்டு பாருங்க, அந்த கதரும் கோட்டும் சேர்ந்து அப்படியே எல்லாம் வருதியா. கவர்மெண்ட்டுக்கு காசா உள்ள கொண்டு தரார். இப்படிப்பட்ட மனுஷனே இவ்வளோ நாள் தேடாமல் விட்டுட்டமே வருத்தப்படுறவங்க. நேர்மையான ஆட்சி கொடுக்கணும்னு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கடந்த மே 9ஆம் தேதியிலிருந்து அவர் பொறுப்பேற்றதிலிருந்து மிகப்பெரிய முயற்சி மேற்கொண்டு வர்றார். அதற்கான பலன்கள் கீழே தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு வேகமாகவே மிகப்பெரிய நேர்மையான ஆட்சியை கொடுக்கணுங்கிற முயற்சி பாராட்டுக்குரியது. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் நான் யதார்த்தமாக நேற்று இன்னைக்கு காலையில் ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், கரஸ்பாண்டண்ட்டை. அவங்க வந்து தனியார் பள்ளியில், மதுரையில் தனியார் பள்ளி வச்சுருக்கவங்க இது மாதிரி 2000 பள்ளிக்கூடம் இருக்கா தமிழ்நாடு முழுசும். ஒவ்வொரு தனியார் பள்ளிகள்லையும் 2 லட்ச ரூபா கொடுக்கணுமா ஒரு வருஷத்துக்கு சென்னையில். அதனால ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறதுனா ஒரு சாதாரணமான பள்ளிக்கூடம் 600 குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னா அந்த 500 பிள்ளைகள்கிட்டையும் குறைஞ்சபட்சம் 500 ரூபாயாவது வாங்கி தான் 2 லட்ச ரூபாய் ஆகுது. அதனால 2 லட்ச ரூபா வாங்குறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அது இந்த ஆண்டு நிறுத்தப்பட்டதுனால பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஃபீஸில் அதற்கான குறைஞ்சபட்ச குறைப்பாவது வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது மாதிரி லஞ்ச ஊழல் குறையும் போது அது சாமானிய மக்களுக்கு வந்து சேர்கின்ற ஒரு காலம் வந்திருக்கு. நான் தூக்கத்தில் சரி, வீட்டில் போனாலும் சாப்பிட்டாலும் சரி, எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. என்ன ஓடுது, என்ன ஒரு சின்ன பையன் மதுவிலக்கு இதுக்கு அமைச்சராக இருக்கிறாப்புல, அவர் சொல்கிறாப்புல இந்த 10 ரூபா மீட்டரை சட்டசபையில் கொண்டு வந்து அப்படியே தூக்கி எடுத்து வேற மாதிரி கொண்டு வர அடித்து சொல்கிறாப்புல. எனக்கு அப்படியே புல்ல அரிக்குதுங்க. என்னால் பேச முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, குப்பரை படுக்க முடியலங்க. அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காரு. அவருடைய செயல்பாடு இவர் பார்த்து இல்லை 5 ரூபா 10 ரூபாய்க்கு அந்த துறையினுடைய அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் நல்ல பதில் சொல்லியிருந்தார்.
இந்த 10 ரூபா மேட்ரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்கு அதுக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் அது நிறுத்தப்படும். ஏன்னாட்டா அதில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னாட்டா மற்ற செலவுகளை எல்லாம் நிறுத்துறதுக்காக மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1200 கோடி ரூபா லீக்கேஜ் ஆனதை வந்து சரி பண்ணி இப்போ என்னட்டா அந்த அட்டை விற்கிறது, அட்டையில் பாட்டில் அதுக்கு ஒரு சார்ஜு, இப்படி பல சார்ஜஸ் இருக்கான். அது ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருந்தாங்கல்ல. அதனால அது ஒரு மாதத்துக்கு ஏறக்குறைய 100 கோடி ரூபா டாஸ்மார்க்லேருந்து அரசாங்கத்துக்கு வராமல் வெளியில் போன பணத்தை அரசாங்கத்துக்கு கணக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது அவருடைய இதாக இருந்துச்சு. அதனால் 1200 கோடி ரூபா வருஷத்துக்கு திருப்பி அரசாங்கத்துக்கு வரும், அரசாங்கத்தினுடைய கணக்குக்கு வரும். அது இந்த மாதமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அவருடைய இதாக இருந்துச்சு. பனையூர் பாபு சடக்குன்னு என்ன பண்ணாரு, எல்லாரும் தாவேகா பக்கம் போய்கிட்டே இருக்காங்க. இவர் என்ன நினைச்சாரு தெரியல, இந்த பக்கம் திமுக பக்கம் வந்துட்டாரு. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். அப்படியே சொல்றாரு, இங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு டிவி வச்சிருக்கு. அதே மாதிரி எங்கள் அண்ணன் இருந்தப்போ, நான் அந்த கட்சியில் இருந்தப்போ அந்த டிவி இருக்குது. அந்த டிவி எல்லாமே என் பேரில் தான், நான் தான் அதை கொண்டு போனேன். இப்போ கூட நான் திமுக போனவுடனே சடக்குன்னு மாற்றலாம். ஆனால் அண்ணன் மேலே பேரன்பும் பெரும்பற்றும் கொண்டு இருக்கிறேன். அந்த பெரும்பற்றும் பேரன்பும் என்னைய வந்து பரவாயில்ல, அது அங்கே இருக்கட்டும் சொல்ல கூட வைக்குது. அதனால் விட்டுருக்கேன். அண்ணன் வச்சுக்கோங்கண்ணே அப்படிங்கிறார். விடுதலை சிறுத்தைக்கும் எழுச்சி தமிழுக்கும் என்னுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு. 2016 காலகட்டங்களில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மிகப்பெரிய பேரணி எது நடத்தினாலும் அது எந்த ஊடகங்கள்லையும் அது பெட்டி செய்தியாக கூட வராது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி எழுச்சி தமிழ் சொன்னதன் அடிப்படையில் வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்தோம். வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் மட்டும்தான் அனைத்து ஊடகங்கள்லையும் அதாவது விடுதலை சிறுத்தையை பற்றியும் வெளிச்சம் தலைவரை பற்றியும் நீங்கள் வந்து ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்தது. அது வெளிச்சம் தொலைக்காட்சி மூலியமாக கட்சியுடைய நிகழ்வுகளை அதாவது 100% வந்து லைவ் செய்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரே ஊடகம் வெளிச்சம் தொலைக்காட்சி. அந்த வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்த மிக எல்லா பங்களிப்பும் என்னுடைய பங்களிப்பு தான். வெளிச்சம் தொலைக்காட்சி அதாவது சேட்டலைட் உரிமைகிற கம்பெனி, அது முழுக்க என்னுடைய கம்பெனி. அந்த கம்பெனிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது என்னுடைய முழு பணத்தில், என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட அந்த சேனல். இது இப்போ நான் வந்து அந்த சேனலை வாங்கும்பொழுது இந்த சேனல் வந்து எழுச்சி தமிழுக்காக நான் வாங்கின சேனல் அப்படி சொல்லியிருக்கேன். அது அப்படி தொடரும். எஸ் பாலாஜி பதில் சொல்ல வராரு பனையூராருக்கு. பனையூர் மீன்ஸ் நம்ம பாபு ஐயாவுக்கு. என்னன்னா, இங்கே பாருங்க, ஒரு கட்டடத்தை எடுப்புறோம். அந்த கட்டடத்தில் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. மேஸ்திரி, கொத்தனார் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் அந்த கட்டடத்துக்கு உரிமையாளர் முடியுமா? அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இருந்தாலும் அதை அவங்க சொல்ல முடியாத அந்த மாதிரி இவருடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் மொத்தமும் இவரது இல்லை அப்படிங்க சண்டை ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு பொறியாளர், பக்கத்தில் இருக்கக்கூடிய இளஞ்சேகரன் ஒரு பொறியாளர். இப்போ தலைவர்கிட்ட வந்து இது மாதிரி கட்டட வேலை நடக்குது, நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கே வந்து இந்த கட்டடம் எங்களுக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது வந்து தவறான ஒரு நிலை இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடியது. இது தொடர்பான ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் விரைவில் வெளியிடப்படும். ஆனால் இன்றைய சூழலில் நான் சொன்னது மாதிரி சேட்டிலைட் உரிமத்தை பெற்று அதற்கு பிறகு எம்ஐபியில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் அவங்க ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. எம்ஐபியில் வந்து இந்த சேட்டலைட் உரிமத்தை பெற்று லைசன்ஸ் வாங்கும்பொழுது அதுக்கு ஒரு டெபாசிட் தொகை கட்டணும். இன்றைக்கி 5 கோடி, அன்றைக்கு 10 கோடியாக இருந்தது. அந்த டெபாசிட் தொகையை கட்டி அதற்கு பிறகு நீங்கள் வந்து இதற்கு தேவையான தளவாடங்கள் இதையெல்லாம் நிறுவனம். அவருடைய ரோல் எங்கே இருந்தது அப்படின்னா, அவர் வந்து கிளைம் பண்ணுற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்கள் கிளைம் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அவருடைய ஸ்டேக்ஸ் இருந்தது, ஒரு பங்களிப்பு இருந்ததா என்று கேட்டால் உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு ஆனால் பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது ஏதோ இந்த கட்சிக்கும் தலைவருக்கும் அந்த சேனலையே அப்படியே கொடுத்துட்டோன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது மிக மிக தவறு. அவர் விமர்சனங்கள் எதையும் வைக்கவில்லை என்கின்ற ரீதியில் பேசினாலும் கூட விமர்சனங்களை கடந்து இது மிகப்பெரிய ஒரு பொய் அல்லது மிகப்பெரிய ஒரு அபகரிப்பு என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. நிறைய டீ கடையில் போனீங்கன்னா கூட்டமாக காலையிலையும் சாயந்தரமும் நிற்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பக்கம் மாஸ்டர் அப்படியே போண்டாவை தட்டி வடையை தட்டி போட்டவுடனே சுட அப்படி சரன்னு போடுவார். எடுத்து 2 வடை, எனக்கு 2, உனக்கு 2ன்னு அடிச்சு பிடிச்சி வாங்கி அந்த பேப்பரில் நசுக்கி
எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணுறாங்களாம். அப்புறம் சாப்பிடும்போது அடாட்டாட்டாட்டா என்ன டேஸ்ட் அப்படி சாப்பிடுவாங்க. மத்திய அரசு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன அவங்க பேப்பரை ஓட்டு கசக்கிறாங்க, மையூரை உள்ளே வரும்ல, இந்த வாரப்பா இந்த பேப்பர்லாம் கொடுக்கப்படாது, அதுக்கு வேறு பேப்பர் இருக்குது, அப்படி தான் வாங்கணும், இல்லைன்னா கடைச்சியில் வச்சு போகிறோம்னு கடைக்காரர்கிட்ட எச்சரிச்சிருக்கு. ஏயா அவங்க சாப்பிட்டதுக்கு டயட்டே பண்ணுவேன்னு கடைக்காரங்க புலம்புறாங்க. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மக்களை பார்த்து கேட்டோம். எங்களுக்கு அதை அமைக்கிட்டு சாப்பிட்லன்னா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இந்த வடை பஜ்ஜி வாங்கி சாப்பிடும்போது அவங்க நினைச்சாங்கன்னா டக்குன்னு இந்த பழைய நியூஸ் பேப்பர்ல இருந்து கட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதை நம்ம பிழிஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுதோம். இலையில தான் முன்னாடி உள்ள ஆளுங்கெல்லாம் இலையில தட்டில் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த பேப்பரில் கொடுக்கறதுனால வந்து இது ரொம்ப டேஞ்சர். இது ஏன்னா நியூஸ் பேப்பரில் வந்து கொடுக்குறதுனால என்ன அப்படிங்கிறதுனா அந்த பேப்பரில் உள்ள வந்து அந்த மருந்து வந்து ஒரு பாய்சன் அது. அதே மாதிரி என்னன்னாக்கா இப்போ பாலிதீன் பையில் வந்து டீ பார்சல் ஏற்கனவே பிளாஸ்டிக்கை முற்றிலும் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அது நடைமுறைக்கே வரல. இது அரசு வந்து துரிதப்படுத்தி எல்லா பக்கமும் நடவடிக்கைகள் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அவ்வப்போது வந்து அப்பப்போ இதை நடைமுறையில் இருக்குதா அப்படின்றத அடிக்கடி விசாரிச்சாங்கன்னா மக்கள் இன்னும் பயன்பெறுவாங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல சாயம் போகும், அதனால சாப்பிடும் போது அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அது பாதிப்பு, வயிறு வலி வரும், சாப்பிட முடியாது, எண்ணெய் ஏப்பம் மாதிரி வரும். எண்ணெய் அதிகமா இருந்தாலும் சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. அதை விட கொடூரமான பாதிப்பு வந்து சார் கேரிப்பை தான் சார். கேரிப்பையில் அந்த சூடான பொருளை எழுத போகிறாங்க, உடனே அந்த கேரிப்பையில் தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து பேச்சலில் மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். பஜ்ஜி போண்டா வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிட்றது கெடுதல் தான். ஆக்சுவலி அந்த பேப்பரில் என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியறதில்ல, அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெய் இல்லை பட்டு அதில் இருக்கிற கெமிக்கல் இல்லை பட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும் இல்லைங்களா. போண்டா பஜ்ஜி எல்லாம் கடையில் வாங்கி அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு வந்து மடித்து அந்த எண்ணெய் பதத்தை எடுத்து சாப்பிட்றது வந்து உடம்புக்கும் நமக்கும் ரொம்ப கெடுதல். சாப்பிட்ருக்குங்க அது மாதிரிங்க, ஆனால் அது எல்லாத்துக்கும் கெடுதல் தாங்க. பேப்பரை வச்சு கொடுக்கறனால ஃபுட் பாய்சன் ஆகும், மோசம் போகும், அதெல்லாம் சிக்கல் இருக்கு சார். வாழையில தான் பெஸ்ட், இதுக்கு மாற்று ஒன்றுமே இல்லை. அதை சாப்பிடக்கூடியவங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபுட் பாய்சன் ஆகும். நீங்கள் பாருங்கள், ஏதாவது கடையில் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று உப்பு கூட இருக்கும், இல்லை எண்ணெய் கூடுதலாக இருக்குது. இது சாப்பிட்ற பட்சத்தில் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து பல்வேறு வகையான உபாதைகள், உடல் உபாதைகள், எதிர்காலங்களில் பல்வேறு வகையான நோய்க்கு வழிவகுக்கும். ஓகே நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தர்பாரில் பார்த்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அரசியல்னாலே அப்படி தாங்க, திடீர்னு என்னென்னமோ இருக்கும், திடீர்னு ஒன்றுமே இருக்காது. இதுதான் அரசியல். பூச்சாண்டி காட்டுற விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். அடுத்த தர்பார்லையும் இதே மாதிரி ஏகப்பட்ட பூச்சாண்டிகளோட இல்லை அரசியல் விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.